இது மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடந்த மேட்ச்சு. வழக்கம் போல் இந்த சீசனில் என்ன நடக்குமோ அதே மாதிரி மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை அணியை அந்த ஸ்டேடியம்லேயே வச்சு பொழந்துட்டாப்புல. இது பாதி பேர் எதிர்பார்த்த டீம் தான். ஆனால் கடப்பா இந்தளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்காம போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம தான் இப்படி டாப் ஆஃப் த கீழே டேபிளில் இருக்கோம்னு நம்ம பங்காளி நமக்கு மேலே சோகத்தில் இருக்க போல இருக்குது. என்னையா இந்திய டீமில் பாதி பவுலிங்கை வச்சுட்டு இந்தளவு முக்குறாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம பாண்டியாவோட நிலைமைலாம் எவ்வளோ எஃபெக்ட் போகிறாரு. இவங்க வேணும்னே டீம்மேட்ஸ் அடிக்க மாட்டுறாங்களா, இல்லை இவர் கேப்டன்சி சரியில்லையானே ஒன்றுமே பண்ணல. ஆனால் மனுஷன் முழு எஃபெக்டையும் போகிறாது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் ஸ்ரேயஸேருக்கு தலைமை வந்தால் 2024 கேகேஆருக்கு கப்பை அடித்து கொடுத்தான். போன வருஷம் மறுபடியும் பஞ்சாபுக்கு வந்தாப்புல. பட் அன்னைக்கு கேகேஆர் விட்டுட்டாங்க நம்ம ஸ்ரேயஸேரை. 24 வந்தாப்புல ஃபைனல் வரையும் கூட்டிகிட்டு போனாப்புல. மறுபடியும் இந்த ரவுண்டு கப்பு வாங்காமல் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார். அந்த யான்சன் கேட்சை பிடிச்சாரு பார்த்தியா? யான்சன் வீசினா 17வது ஓவரில் என்ன மாதிரி கேட்சு. பாண்டியாவோட கேப்டன்லாம் என்னமோ ஸ்பைடர் மேன் மாதிரி தூக்கி பிடிக்கிறான் என் மனுஷன். அந்த ஆள்லாம் என்ன சொல்கிறது, மனுஷனா அப்படின்னு. அதை பார்த்துட்டு ரோஹித் 2 கேப்டன்ஸ், இந்திய டீமோட T20 கேப்டன்ஸ் 2 பேரும் அசந்து போய் பார்த்துட்டாங்க. அதுவும் முக்கியமாக ரோஹித் என்ன மாதிரி கேட்சிடா இதுன்னு. நம்ம ஸ்கை அந்தாலும் அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேட்சை பார்த்ததே இல்லை. இப்போ இந்த சீசனில் சரியான கேட்சுனா இதுதான். ஆட்டத்தையே மாற்றுற மாதிரி சரியான கேட்சு. ஃபீல்டிங் வேணுமா ஃபீல்டிங் இருக்குது, பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்குது, கேப்டன்சி வேணும்னா கேப்டன்சி இருக்குது. அந்த மனுஷன் இன்னும் பந்து போடலை போல இருக்குது பவுலிங்கு. அதில் மட்டும் விக்கெட் எடுத்துட்டான்னா எல்லாத்துலேயும் தலைவன் தான் ரெக்கார்டு வச்சுருப்பான் போல இருக்குது. இந்த ரவுண்டு மக்களின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரா பார்க்கலாம். இந்த ரவுண்டு நமக்கு ஜெயிக்கணும்னு ஆசை, ஜெயிக்கட்டும். புது டீம் கப் அடிக்கணும். ஏன்னா ஆண்ட பரம்பரை ஃபுல்லாகவுமே கீழே இருக்குது. புது டீமு கப்பு வாங்கணுன்னாலும் ஃப்ரான்ச்சைஸ் நல்லா தான் இருக்கும். குட் லக் பஞ்சாப் கிங்ஸ்.